டாமி பயலே, இப்ப நீதான் அந்த வழியை கிளியர் பண்ண போற. அட்டாக் 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 அட்டாக். கோட்டாலா அங்கிள் எழுந்துறீங்க. இல்ல இல்ல இல்ல, யாரோ என்ன அட்டாக் பண்ணிருக்காங்க. அடடா, அந்த ஏலியன் வந்துருச்சு போல இருக்கே. எங்க அந்த ஏலியன் எங்க? இது தேவையில்லாம அலாம் கொடுக்குதோ. எங்கப்பா? அடடடடா, இந்த டாமி இப்ப எங்க போச்சுனே தெரியலையே. இந்த காலங்காத்தால டிஃபனை கூட வாயில போட்டுக்காம இந்த டாமி எங்க போச்சுனே தெரியல. இப்போ இது என்ட்ரிக்கான டைம். ஐயோ, என்ன விட்டுருக்க. சத்தம் உணர்ந்துதான் கேக்குது. என்ன விட்டுருக்க, விட்டு விட்டு விட்டு, என்ன விட்டு. பூச்சாக்க என்ன பண்ண போற? இந்த பில்லோ. சுப்ரீமோ, சுப்ரீமோ, கம் இன், ஒரு எமர்ஜென்சி. ஓ நோ, மிஸ்டர் கோட்டாலா பாத்துட்டாரே. கவலைப்படாதீங்க, நான் மிஷனை காப்பாத்திட்டேன். அட அப்பா, நீங்க? ஆமாமா, நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். அப்ப இங்க அலறல் சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மிஸ்ஸஸ் கோட்டாலா நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாரு. நான் உடனே என் பவர்ஸை யூஸ் பண்ணி அவரை ஸ்டாச்சுவா மாத்திட்டேன். இப்ப இது பார்க்கவோ பேசவோ முடியாது. நீங்களே செக் பண்ணிக்கங்க. அடேங்கப்பா, அதனாலதான் உங்க பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு வரலன்னா என்ன ஆயிருக்கும்னே தெரியல. இனி நீங்க இல்லன்னா இந்த மிஷன் என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப அந்த பொய்யான கோட்டாலா அங்கிள் டாகி முன்னாடி டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி தானே இவரும் ஆனாரு. இருந்தாலும் இப்ப அவரு ஒரு நிஜமான பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்காரு. அதனாலதான் எங்களோட டீம் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு நவீனோட இம்பார்ட்டன்ட் பவர்ஸோட லிஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அது இந்த டீமுக்கு எப்பவும் போல வித்தியாசமானது. அந்த 3000 ரூபாய் மதிப்புள்ள அந்த ஃபோன். நவீன், நான் இப்பவே உன்னோட வேலையை உனக்கு திரும்ப கொடுக்கறேன். தேங்க்யூ வெரி மச் சுப்ரீமோ. யாராவது என்ன இதுல இருந்து காப்பாத்துங்க, கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ரிப்போர்ட்டர் வந்தாச்சு. ரிப்போர்ட்டர் சார், இன்னைக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ண போறது இந்த உலகத்தையே சும்மா குலுக்க போகுது. கோட்டால ஆக போறான் the great. மனுஷங்களோ தெரிகிற இந்த உலகத்துல ஒரு ஏலியன் வந்து என் கையில சிக்கிக்கிச்சு. அத வச்சு நான் பண்ண போறேன் கிச்சி. ஐ மீன் ரிசர்ச். மிஸ்டர் கோட்டாலால், நீங்க இந்த ஹரி ரிப்போர்ட்டரை ரொம்ப லேசுப்பட்டாலா எடுத்துக்கல. எங்க உங்களோட ஏலியன் காட்டுங்க. அது என்னன்னா, இந்த ஹரி ரிப்போர்ட்டர் உண்மையான நியூஸ மட்டும் தான் காட்டுவான். உங்க சந்தேகத்தை நான் இப்பவே நிரூபிக்கிறேன் பாருங்க. என் கூட வாங்க, வெக்கப்படாதீங்க, சட்டுப்புட்டுன்னு வாங்க. இவங்களுக்கு நம்ம சீக்ரெட் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனையாயிடும். இந்த ட்ரக்கை தூக்கி இங்க போட்டுருங்க. என்ன வேண்டாம். அடையாம் பையன் ட்ரக்கு பின்னாடியே போகுது. இந்தங்க ரிப்போர்ட்டர், டப்பு டிப்புன்னு வாங்க சீக்கிரம். இல்லைன்னா ட்ரக்கும் போயிடும், ட்ரக்குக்குள்ள இருக்கிற ரகசியமும் போயிடும். என் ட்ரக்கு கீழே விழுந்துடுச்சு. சார், உங்களுக்கு ட்ரக் தான் விழுந்திருக்கு. எங்களுக்கு உங்க மேல இருந்த நம்பிக்கையோ போயிருச்சு. பேரு தான் கோட்டாலால், பண்றது எல்லாமே கோல்மால். நான் கிளம்புறேன். ரிப்போர்ட்டர், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, வாங்க. எப்பா சாமி, ஒரு வழியா ஓபன் ஆச்சு. தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு மட்டும் நீங்க 2 பேரும் இல்லன்னா. நோ சாரி, நோ தேங்க்யூ. நட்புக்கு ஒண்ணுன்னா நாங்க வருவோம். அட, இது என்னோட டயலாக் ஆச்சே.
குளிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மேக்னெட்டிக் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டீங்க. அடடா, இதே என்ன ஃபாலோ பண்ணுது? ஏய், நான் டவல் மட்டும் தான் கட்டியிருக்கேன், என்ன விட்டுரு. சொன்ன கேளுடா பாவம். யாராவது இதை பிடிங்க. ஐயோ, என் டவல், என் மானம். யாராவது இதை காப்பாத்துங்க. அடடா, பெரிய குழப்பம் ஆயிடுச்சே. இனிமேதான் ஆரம்பிக்க போகுது குழப்பம். ஓ நோ, அப்படின்னா டைம் டு லீவ் தி பிளானட்டா? இது அந்த கோட்டாலால் அங்கிள் இல்ல, நம்ம சுப்ரீமோ பாஸ் தான். நவீன், நீ மனுஷங்க முன்னாடி உன்னோட உண்மையான உருவத்தை காட்டி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகும். அச்சச்சோ, இல்ல 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 இல்ல, என்ன மன்னிச்சிருங்க சுப்ரீமோ. அந்த டாக் என் டவலை பிச்சிட்டு ஓடிடுச்சு. அதனாலதான் என் மானத்தை காப்பாத்திக்க நான் யோசிக்காம ஏலியனா மாறிட்டேன். மிஷனை விட வேற எதுவும் பெருசு இல்ல. இப்ப நீ போலாம். இப்ப நீ எர்த்ல இருந்து பிளானட் ஜூங்காக்கு திரும்ப போகணும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சுப்ரீமோ, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா சுப்ரீமோ, இது இவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லாஸ்ட் தப்புன்னு நினைச்சுக்கோங்க. மன்னிச்சிருங்க. ஆமா சுப்ரீமோ, நீயே சொல்லு ஆர்யா. வெல், சுப்ரீமோ சொன்ன மாதிரி தான். மிஷனை விட பெருசு வேற ஒண்ணுமே இல்ல. அதனால அவர் சொல்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன்.